சார் சார் நான் நல்லா சின்சியரா ஒர்க் பண்ணுவேன் சார். காலேஜ்ல கோல்டு மெடல் எல்லாம் வாங்கியிருக்கேன் சார். காசு கொடுத்து வாங்கல சார், படிச்சு வாங்கியிருக்கேன் சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது ஒரு சார் சார் சொன்னா கேளு மிஸ்டர். போயா. உண்மையிலேயே ஒன்ன மாதிரி ஒரு புள்ள இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு கதி வந்திருக்குமா? எங்க ஆத்துக்காரோட ஆயுசுக்கு ஒரு குறவும் வரப்படாதுங்கிறதுக்காக வருஷம் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவேன். இப்ப அவரோட மனசு சாகப்படாதுங்கிறதுக்காக நான் என்ன பிரார்த்தனை பண்றதுன்னு எனக்கு தெரியலையே பாஸ்கி. ஒரு வக்கீலாத்து மாமி ஒரு வாலிப பையனோட கோர்ட் வாசல்ல சாப்பாட போட்டு கொஞ்சறான்னு ஊரே பார்த்து சிரிக்குது. என்ன சொன்னேன் பாஸ்கி? காசு கொடுத்துட்டு வர கட்சிக்காராளோட மனசையெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்ச உங்களால காலம் பூரா உங்க காலடியே கதின்னு விழுந்து கிடக்குற என்ன புரிஞ்சுக்க முடியலையா? அந்த குழந்தையோட வயத்து பசிய மதிச்சு அவனுக்கு சோறு போட்ட பாவத்துக்காக அவன் வாலிபத்தோட என்ன சம்பந்தப்படுத்தி பேசிட்டே. நீங்க நன்னா இருப்பேனா? ஊர்ல இருக்கிறவன் 1000 சொல்லட்டுமேனா? உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நெருப்பு இல்லாம புகையாதுடி. நெருப்பு இருக்கு என் மனசுல இல்ல, உங்க மனசுல. அதான் புகைறேள். வயசு வித்தியாசம் கூட பார்க்காம ஒரு சின்ன பொண்ணோட மானம் கெட்டு போய் கோத்தெல்லாம் பார்க்க கூத்தடிச்சு உட்காந்துருக்கிற நீங்க 20 வருஷமா கட்டின புருஷனையும் கழுத்துல கிடக்கிற தாலியும் தவிர எதுவுமே தெரியாத என்ன பார்த்தா சந்தேகப்படுறேன். நல்ல வேலைடா ராமா, நீக்கு ஒரு பையன் பிறக்கல. பிறந்து அவனை மடியில போட்டு கொஞ்சிட்டு இருந்தேன்னா அத கூட சந்தேகம் கொண்டாட பாப்பேன். நீங்க ஒரு மனுஷனே இல்ல, மிருகம். நீங்க மனுஷனே இல்ல. மாமி என்ன ஆச்சு? இந்த ஆள போ சொல்லுங்க. போச்சு. என்னாச்சு? அவளுக்கு பைத்தியம். எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உள்ள வாங்க. போங்க என்ன கூட்டம் போட்டுக்கிட்டு